ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு சேர்வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, வெங்காயம் ஒரு 2, தக்காளி ஒரு 2, இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 10 பல் இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க. சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே மசாலா ஐட்டம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 2 பத்து, அதாவது 2 சில்லு அதையும் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்துன்னு நண்டு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். முதல்ல என்ன பண்ணுங்கள், பாதி பாதியாக மசாலா ஐட்டம் பிரிச்சுக்குங்க. ஏன்னா வறுத்து இதில் மிளகு விட்டுட்டேன், மிளகும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகும் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்குன்னு தனியாக கொஞ்சம் மசாலா, வறுத்து அரைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் மசாலா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி அரைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக எடுத்துக்கோங்க. மிளகு, சோம்பு, 2 பட்டை, 2 லவங்கம் இதை எடுத்துக்கின்னு கூட தேங்காய் அதையும் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கும்போது சீக்கிரமாக அந்த பச்சை வாசனையும் போயிடும். 2வது நல்லாவும் வதங்கிடும். வதங்கின பிறகு மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. சில்லி மிளகாத்தூள் போட்டுறாதீங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த எப்பயுமே இதை அரைக்கும்போது கூடுதலாக அதில் முந்திரி சேர்த்திங்கன்னா, ஒரு 4-5 பருப்பு முந்திரி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் 1 ஸ்பூன் உடச்ச கடல அதை கூட சேர்க்கலாம். இல்லை ப்ளெயினாக தேங்காவோடு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னிங்கனாலும் விட்டுடலாம். ஆனால் அதெல்லாம் போடும்போது உடனே கெட்டித்தன்மை வந்துடும். அதை கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். இந்த கிளறி விடுற மாதிரி சூழ்நிலை வந்துடும், உடச்ச கடலெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றும்போது. இதை மட்டுமே நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதிக்கும்போது, கொதித்த பிறகு அந்த ரா ஸ்மெல் போன பிறகு, அதுக்கு பிறகு நண்டுலாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த நண்டெல்லாம் எடுத்து 1 பை 1 அதில் போடுங்க. கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதெல்லாம் அதிலேயே நல்லா வெந்துடும். வெந்த பிறகு லாஸ்ட்டில் கொத்தமல்லி போடுங்க. கார்னிஷிங் போடுற மாதிரி நல்லா வாசனையும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நண்டு சேர்வா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்கும். இதே மாதிரி முட்டை சேர்வாவும் செய்யலாம். அதை ஒரு நாள் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.